ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான ரெசிபி. பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் இளநீர் பாயாசம். பட் நம்ம இங்கே குக்கே பண்ண போகிறது கிடையாது. ஃபயர்லெஸ் குக்கிங்கில் எப்படி ஒரு சூப்பரான இளநீர் பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போது இளநீர் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இளநீர் பாயாசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 4 கப் வரைக்கும் இளநீர் எடுத்துக்கலாம். 3 இளநீர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3 இளநீர் வாங்கினீங்கன்னா அதோட வாட்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது 4 கப் நம்ம எடுத்திருக்கோம். இளநீர் வழுக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இளநீரில் இருக்கிற அந்த தேங்காய் பல்ப்பை தான் வந்துட்டு நம்ம வந்து எடுத்திருக்கோம். அது வந்துட்டு 3 இளநீக்கானது. இல்லைனா நீங்கள் இளநீர் கம்மியாகவும் கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இளநியாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதே நம்ம நல்லா பொடி பொடியாக நறுக்கியும் எடுத்திருக்கோம். இளந்தேங்காவாக ரொம்ப இளநீருக்கு அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காய் வந்துட்டு 1 கப் எடுத்திருக்கோம். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். ஒரு முழு தேங்காவை துருவி எடுத்துக்கிட்ட தேங்காய் இது. ஸோ தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக பொதுவாக வந்து இளநீர் பாயசம்னா பால் வந்துட்டு பசும்பால் வாங்கி காய்ச்சி அதில் தான் செய்வாங்க. பட் எல்லாமே தேங்காயிலே நம்ம சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அது கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். பால் வந்து நல்லா திக்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். அது கூடவே ஃப்ளேவருக்கு ஏலக்காயும் இதிலேயே சேர்த்துடலாம். இப்போது இது கூட நம்ம தண்ணி சேர்க்காமல் இளநீர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இளநீரையே வந்துட்டு 1 கப்பு சேர்த்து நல்லா பால் திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம வந்து பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. நம்ம நார்மலாக வடிகட்டி திக்கான பால் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இளநீர் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாகவே இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் சர்க்கரை நம்ம அதிகமாக அதில் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இப்போ பாலை வந்து நல்லா வடித்து எடுத்தாச்சு. தேங்காய் பால் ரெடி. இனி வந்து வழுக்க நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காயோட இளந்தேங்காய் பல்ப், அந்த பல்ப்பை வந்துட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயாசத்துக்கு ஒரு நல்ல திக்னஸை கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பிளெண்டாக இருக்கும் நல்லா. ஸோ இப்போது பல்ப் வந்துட்டு பியூரியாக எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இனி இந்த பாயாசமுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இனி மிக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 கப் வந்து தேங்காய் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தேங்காய் தண்ணி ஆகட்டும் பால் ஆகட்டும் நீங்கள் கூடவோ ஜாஸ்தியோ சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பல்ப் பியூரியும் வந்துட்டு சேர்த்துடலாம். தேங்காய் பால். ஸோ அந்த மிக்ஸி ஜாரில் நல்லா தேங்காய் பாலையே ஊற்றி நீங்கள் நல்லா இது பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அதிலே ஊற்றிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தேங்காய் வந்துட்டு பாதி சேர்த்துடலாம். ஏன் பாதி சேர்க்குறோன்னா அதுக்கு பின்னாடி வேலை இருக்குது. தேவையான அளவு சர்க்கரை மேக்ஸிமம் நீங்கள் அளவு எடுக்கிற அதே கப்பில் ஒரு அரை கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தான் தேவைப்படும். ஸோ சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட விட்டுறாமல் இது கூட வந்து நம்ம ஆப்ஷனல் தான், இப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா நம்ம வந்துட்டு முந்திரி பருப்பை வறுத்தும் சேர்த்துக்கலாம். இது ஃபயர்லெஸ் குக்கிங் தான். பட் வந்து சில பேருக்கு இந்த முந்திரி பருப்பு தாளித்து சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ வறுத்து போட்டால். ஸோ அதனால் நம்ம வந்து தேங்காய் பல்ப்பையும் கொஞ்சமாக முந்திரியையும் வந்து நெய்யில் வதக்கிட்டு அதை வந்து பாயாசத்தில் சேர்க்க போகிறோம். ஸோ இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது வறுத்த முந்திரி தேங்காவை நம்ம சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான பாயாசம் ரெடி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபயர்லெஸ் பாயாசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாட்டுப்பாலில் செய்கிறத விட தேங்காய் பாலில் செய்யும் போது இன்னும் ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.